வணக்கம் குருஜி. வணக்கம். மீன ராசியில இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்ப மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியில 3 நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த 3 நட்சத்திர காலங்கள் 25 டேஸ், அதாவது 25 நாட்கள். இப்போ குருவும் மிதுன ராசியில வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். அதே மாதிரி சனி பகவானும் மீன ராசியில இருக்கிறார். இந்த காலகட்டங்கள்ல சுக்கிர பகவான் 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசி, இந்த ரிஷபராசிக்கு சுக்கிர பகவானுடைய பயிற்சி, அதாவது 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு விரயத்துக்கு வராரு. சுக்கிர பகவான் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், முக்கியமான கிரகம் ராசி அதிபதி. இது மறைவு ஸ்தானங்கள்ல வரும்போது இப்ப சுக்கிர பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? அது மட்டும் இல்லாம கோச்சார நிலவரங்கள் பாத்தீங்கன்னாக்கா குரு 2ஆம் இடத்துல, சனி பகவான் 11ஆம் இடத்துல. இதெல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஒரு சில பேருக்கு இந்த கடன் பிரச்சனை இது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. இன்னொன்னு பொருளாதார தட்டுப்பாடு எல்லாம் இருக்கு. இந்த சுக்கிர பகவான் விரயத்துக்கு வரும்போது இன்னும் செலவுகளை கொடுக்குமா இல்ல வருமானத்தை கொடுக்குமா? இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சி அப்படிங்கும்போது சந்தோஷமான செலவுகளா தான் கொடுப்பார். எப்படி அப்படின்னா, ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, திடீர்னு டிவி பழுதாயிடும், சரி வேற வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லா கிரகங்களும் இப்ப ஃபேவரபிளா இருக்கு. குரு தனகாரகன் அப்படிங்கும்போது அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதே சமயம் 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வந்ததுல இருந்தே அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் எல்லாமே இருந்தா கூட, இந்த 4ஆம் இடத்துல கேதுவும் 10ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு உத்தியோகத்துல ஒரு பொறுப்பை தான் கொடுப்பாங்க. பொறுப்பை கொடுத்து இதை சிறப்பா செய்யறாரா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அதே சமயம் இந்த சுக்கிர பகவான் விரயராசிக்கு வரார் அப்படிங்கும்போது, ராசிநாதன் விரயராசிக்கு வரார் அப்படிங்கும்போது செலவு கண்டிப்பா இருக்கும். அது சுப செலவா வரும். அதே சமயம் நீங்க சொன்ன மாதிரி இந்த பொருளாதாரம், அதே மாதிரி கடன் சுமை இருக்குன்னு சொன்னீங்க. அப்கோர்ஸ் இது ரொம்ப அற்புதம். ஏன்னா ரிஷபராசினர்கள்ல நிறைய பேருக்கு கடன் சுமை அதிகமா இருக்கு. அது எப்படி வந்தது அப்படின்னாக்க இவங்களாலே தான், இந்த ரிஷபராசி நேர்களாலே தான் வந்தது. ஏன்னா எப்பவுமே சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன், அதே சமயம் 6ஆம் இடத்து அதிபதி. 6ஆம் இடம்னாலே பகையுண ரோகம். அப்ப இந்த 6ஆம் இடத்து அதிபதி கண்டிப்பா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காகவே கடனை கொடுப்பார். அப்ப இவங்க தான் உஷாரா இருந்து எங்க கடனை வாங்கணும், எப்படி அடைக்கணும்ங்கிறத திட்டமிட்டாங்க அப்படின்னா 6ஆம் இடம் வேலை செய்யாது. அதான் அதிகமா கடன் வாங்கிறது, ஆசையும் படக்கூடாது, அதிகமா யோசிக்கிறது அதிகமா கடன் வாங்குறதுனால தான் மாட்டிக்கிறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது இப்ப 1000கணக்குல வாங்கக்கூடிய கடனை லட்சக்கணக்குல வாங்குறதுனால தான் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படிதான் கொண்டு வருவார். இவங்க அதை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனா ரிஷபராசினர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு இந்த கடன் சுமை கொஞ்சம் குறையும்னு நான் சொல்லலாம். ஆனாலும் கொஞ்சம் கடன் இருக்கத்தான் இருக்கும். அவங்க அதை முயற்சி எடுக்கணும். ஆனா தனக்காரகன் அற்புதமா 2ஆம் இடத்துல இருக்கிறது வருமானத்தை கொடுப்பார். சோ செலவுக்கேற்ற வருமானத்தை கண்டிப்பா, செலவை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார், வருமானத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். சோ அற்புதமா குடும்பத்தை ரன் பண்ணலாம். சோ குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதுல இப்ப 6ஆம் இடத்தை அவரே பாக்குறாரு. அப்போ சுப விரயங்கள் தான். இன்னொன்னு கடன் பிரச்சனை தீர்றதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டங்கள். குறிப்பா பெண்களுக்கு நிறைய மன உளைச்சல் இருக்கு. இன்னொன்னு குடும்ப வாழ்க்கையிலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது சுக்கிரன் தான் மெயின் மன வாழ்க்கையை சொல்லக்கூடிய கிரகம். இது விரயத்துல வர்றது, கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வருமா இல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருமா? ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனை அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் நல்லாவும் இருக்காங்க, தசாபுத்தி நல்லா இருக்கு, அவங்களுக்கு கோச்சார நிலைமை நல்லா இருக்குன்னாக்கா பிறப்பு ஜாதகத்துல நல்லாவே இருக்கும். அது ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தான் திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுத்துருக்கு. அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? இந்த ரிஷபராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னாலே குடும்பத்துல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதனால விட்டு கொடுத்து போயிடுவாங்க. எல்லா குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கும், இவங்க வீட்லயும் இருக்கும். ஆனா இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறதுனால குடும்பத்துல என்ன குழப்பம் இருந்தாலும் அது சரியாயிடும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதே சமயம் சுக்கிரன் வர்றது விரயத்துல வரும்போது சில பேருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் அதிகமாகும். ஏன்னா ரிஷபராசி அப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்க குடும்பத்துல ஒரு அட்டாச்மெண்ட் வேணுங்கிறதுக்காகவே விட்டு கொடுத்து போயிடுவாங்க. எவ்வளவு விருது. அப்ப இவங்களுக்கு இந்த விரயத்துல வரக்கூடிய இது ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷத்தை தான் கொடுப்பார். இப்ப பெண்களுக்கு நிறைய கடன், இந்த குழு கடன் எல்லாம் இருக்கு. கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு ஒரு சின்ன கடன், அது இங்க டவுன்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய கடன். அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஒண்ணு. இன்னொன்னு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இது விரயத்துல இந்த சுக்கிரன் வரும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இந்த சுக்கிரன் இவங்களோட 6ஆம் இடம் துலாம் ராசியும் பாக்குறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பா இவங்களோட கடன்கள் குறையும்.
கடன் குறையும், கடன் குறைஞ்சிரும். ஆனா அதே சமயம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா பகை ருண ரோகம். அப்ப பகைமை முக்காவாசி ரிஷபராசி பெண்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாம் விட்டு கொடுத்து போயிடுவாங்க, சண்டை சச்சரவெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அதே சமயம் ருணம் அப்படிங்கும்போது கடன் குறைஞ்சிரும், ரோகம் கொஞ்சம் அதிகமாகும். அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்தா போறோம். அந்த மருத்துவ செலவுகளை எடுத்துக்கிட்டா கரெக்டா அதுவே போறோம். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வியாபாரிகள், அதாவது பிசினஸ் பண்றவங்க இல்ல வேலை பார்க்கறவங்க, அது இங்க இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். பொதுவாகவே சொன்னா எங்க இருந்தாலும் அந்த ராசிக்கு உண்டான பலன்களை அது கொடுக்கும் இல்லையா? இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்கறாங்க போன் பண்ணி, இது மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் தீரும்? வெளிநாட்டுல வசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும். அதாவது பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா குறையும். ஏன்னா ஒரு வருமானத்தை இந்த குரு பகவான் கொடுத்துருவார். சோ இவங்க செலவைத்தான் பார்ப்பாங்களே தவிர கடனை கண்டிப்பா கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால வெளிநாட்டுல வசிச்சாலும் சரி, நீங்க சொன்ன மாதிரி உள்நாட்டுல இருந்தா கூட அவங்களுக்கு அந்த வருமானம், போதிய வருமானம் கிடைக்கிறதுனால கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த அது மாதிரி இடமாற்றம் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். இந்த வெளிநாட்டுல வசிக்கிறவங்களுக்கு எல்லாம் இடமாற்றம் வேண்டாம், அவங்க தாய் நாட்டுக்கு போயிட்டு நம்ம அவங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நிம்மதியா இருக்கிற காலகட்டத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஒரு பெரிய இடமாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். பொதுவாகவே ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஐயா நீங்க சொல்லுங்க? பொதுவா அப்படிங்கும்போது ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் சிற்றின்ப பிரியர்கள். எப்படின்னா சாப்பாட்டு விஷயத்திலயும் சரி, ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, ஏன் கடன் வாங்கணும்னு நினைச்சா கூட சரி, அவங்களுக்கு அவங்களோட டார்கெட்டே வேற மாதிரி இருக்கும். அப்ப இந்த சுக்கிர பகவானும் விரய ராசிக்கு வரக்கூடிய அமைப்புல இருக்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்துக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை அமல்படுத்தி அவங்க ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சுக்கிர பகவானோட பயிற்சியில கண்டிப்பா கிடைக்கும். பரிகாரம், இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா ரிஷபராசிக்கு, ஏன்னா ராசியாதிபதி 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், இந்த பரிகாரம் இந்த மாசத்துல இந்த 25 நாட்கள் ஏதோ ஒரு நாட்கள் இல்ல நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க, இல்ல அந்த அத்தனை நாட்களுமே பண்ணா இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய ஒரு பரிகாரம். இவங்க எப்பவுமே வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமியை வழிபாடு பண்ண 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 இவங்களுக்கு அற்புதமான ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடையும். சோ பொருளாதாரம் முன்னேற்றம் அடைஞ்சாலே எல்லாமே பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆயிடும். அப்ப இவங்க தினம்தோறுமே மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக, அது சொன்னாலே போறோம். அவங்களுக்கு ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு, ஏன்னா தீபலட்சுமி, தீபத்தை ஏத்தி வச்சுட்டு ஒரு கல்கண்டு நைவேத்தியம் பண்ணி தினந்தோறும் அவங்க மகாலட்சுமியை வழிபாடு பண்ணினாங்களே கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் இந்த சுக்கிர பகவான் அதாவது 26/3/2026 இருந்து 19/4/2026 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த விரயராசியில இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு சுப விரயங்கள், திருமண தடை நீக்கல் எல்லாத்தையும் அற்புதமா கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணாலே ஒரு மிக பெரிய சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. நன்றி.